வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். குஜராத் மக்களிடம் பிரியாவிடை பெற்றார் நரேந்திர மோடி. சிறப்பு சட்டசபை கூட்டத்தில் உருக்கம். அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைத்து சாதனை. தொடர்ந்து 4வது முறையாக ஒடிசா முதல்வரானார் நவீன் பட்நாயக். முதல்வர் பதவியிலிருந்து விலகியதற்கு டெல்லி வாசிகளிடம் மன்னிப்பு கேட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். தேர்தலை சந்திக்க தயார் என்றும் அறிவிப்பு. விரிவான செய்திகள். குஜராத் மாநில முதல்வர் நரேந்திர மோடி சட்டசபையில் இறுதி உரையாற்றினார். தனது ராஜினாமா கடிதத்தை மாநில கவர்னரிடம் முறைப்படி சமர்ப்பித்துள்ளார். பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நரேந்திர மோடி குஜராத் முதல்வராக 13 ஆண்டுகள் பதவி வகித்துள்ளார். அதை முன்னிட்டு அவரை வாழ்த்தி வழியனுப்பும் வகையில் குஜராத் சட்டசபை சிறப்பு கூட்டம் புதனன்று காலை நடந்தது. அப்போது குஜராத் அமைச்சர்கள் பலரும் மோடிக்கு புகழாரம் சூட்டினர். புதிய முதல்வராக போகும் ஆனந்திபென் பட்டேல் பேசுகையில், குஜராத்தின் மைந்தன் இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்கவிருப்பது மாநிலத்துக்கு பெருமை சேர்ப்பதாக கூறினார். பாராட்டுக்கு நன்றி தெரிவித்து மோடி பேசுகையில், குஜராத் மாநில வளர்ச்சியை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்ததாலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியால் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாக கூறினார். தன்னுடைய வெற்றியில் குஜராத் மக்களுக்கும் பங்கிருப்பதாக கூறிய மோடி, அதற்காக நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். உலகமே தன்னை புகழ்ந்து கொண்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் குஜராத் சட்டசபையில் தான் பாராட்டப்படுவதற்கு தனிச்சிறப்பு இருப்பதாகவும் பெருமிதத்துடன் கூறினார். குஜராத் வளர்ச்சி குறித்து மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பேசி வருவதை குறிப்பிட்ட மோடி, கட்சி சார்பற்ற கொள்கைதான் குஜராத் வளர்ச்சிக்கு காரணம் என்றும், அதுதான் குஜராத் மாநிலத்தை வெற்றி பாதையில் நிறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். இனி பிரதமர் அலுவலகத்தில் குஜராத்தி மொழியிலும் பேசப்படும் என்றும், குஜராத்தின் பாரம்பரிய உணவு வகைகளான கர்மான் தோக்லா, காக்ராவும் பரிமாறப்படும் என்றும் மகிழ்ச்சி பொங்க மோடி தெரிவித்தார். प्रधानमंत्री कार्यालय में गुजराती पण बोलाશે. खमण ढोकरा पण खावाશે. ખાખરાનું માર્કેટ વધશે. પણ એક મોટી જવાબદારી છે ને, આપની શુભકામનાઓ મને ખૂબ મોટી તાકાત આપશે, મને પૂરો વિશ્વાસ છે. અને મને મારામાં જેટલો વિશ્વાસ છે એના કરતા વધારે आप सब स्वजनों की शुभकामनाओं. முன்னதாக சட்டசபைக்குள் வந்த மோடியை எதிர்க்கட்சித் தலைவர் சங்கர் சிங் வகேலா கட்டியணைத்து வாழ்த்தினார். சங்கர் சிங் வகேலா பேசுகையில், மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் மோடிக்கு ஓட்டளித்திருப்பதாகவும், எனவே பாரதிய ஜனதாவின் பிரதமராக இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பிரதமராக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். குஜராத் சட்டசபை சிறப்பு கூட்டத்தை தொடர்ந்து ஆளுநர் கமலா பேனிவாலை சந்தித்த மோடி, குஜராத் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதம் அளித்தார். ஒடிசா மாநில முதல்வராக தொடர்ந்து 4வது முறையாக நவீன் பட்நாயக் பதவியேற்றுக் கொண்டார். லோக்சபா தேர்தலுடன் ஒடிசா மாநில சட்டசபை தேர்தலும் சேர்த்து நடத்தப்பட்டது. நவீன் பட்நாயக் தலைமையிலான ஆளும் பிஜு ஜனதா தளம் கட்சி மொத்தமுள்ள 147 தொகுதிகளில் 116 இடங்களை பிடித்து அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைத்தது. காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளிலும், பாரதிய ஜனதா கட்சி 10 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. அமோக வெற்றி பெற்ற 67 வயது நிரம்பிய நவீன் பட்நாயக் புதனன்று காலை தலைநகர் புவனேஸ்வரில் உள்ள ராஜ்பவனில் நடந்த விழாவில் முதல்வராக பதவியேற்றார். அவருக்கு கவர்னர் S.C. ஜாமிர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 2000ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி ஒடிசா முதல்வராக பொறுப்பேற்ற நவீன் பட்நாயக் இப்போது தொடர்ச்சியாக 4வது முறையாக முதல்வராகி சாதனை படைத்துள்ளார். நவீன் பட்நாயக்குடன் 21 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களில் 8 பேர் புதுமுகங்கள் ஆவர். சட்டசபை தேர்தல் மட்டுமின்றி லோக்சபா தேர்தலில் மொத்தமுள்ள 21 இடங்களில் 20 இடங்களை பிஜு ஜனதா தளம் கைப்பற்றி சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது. பாதியிலேயே டெல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தமைக்காக டெல்லி மக்களிடம் அரவிந்த் கெஜ்ரிவால் பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார். லோக்சபா தேர்தலில் 400 இடங்களில் போட்டியிட்டு வெறும் 4 இடங்களில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி கவர்னர் நஜீப் ஜங்கை செவ்வாயன்று சந்தித்து பேசினார். அப்போது மீண்டும் ஆட்சி அமைப்பது குறித்து மக்களிடம் தான் கருத்து கேட்கப் போவதாகவும், எனவே சட்டசபையை அவசரப்பட்டு கலைக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தினார். ஆனால் டெல்லி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் அரவிந்தர் சிங் லவ்லியோ, ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்க மீண்டும் ஆதரவளிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக அறிவித்தார். இந்நிலையில் புதனன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த கெஜ்ரிவால், தற்போதைய சூழலில் டெல்லியில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு யாருக்கும் இல்லை என்றும், தேர்தலை சந்திக்க ஆம் ஆத்மி தயாராகி வருவதாகவும் தெரிவித்தார்.
பாதியிலேயே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தமைக்காக டெல்லி மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் கெஜ்ரிவால் கூறினார். लेकिन काफी लोग काफी नाराज नजर आ रहे हैं हम लोगों से. लोगों का कहना है कि आपने इस्तीफा क्यों दिया, आप सरकार छोड़ के क्यों गए. लोग कहते हैं कि आप भाग गए, आपने हम लोगों को मझधार में छोड़ दिया. इस बात को लेके अच्छी खासी नाराजगी है लोगों के अंदर. आज मैं दिल्ली के लोगों से और देश के लोगों से उसके लिए माफी मांगना चाहता हूं. हमसे गलती हुई, उस गलती के लिए हम माफी मांगते हैं. வரும் நாட்களில் மக்களை சந்தித்து மீண்டும் ஆட்சி அமைக்க ஆதரவளிக்கும்படி கேட்போம் என்றும் கூறினார். தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான முதல் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வினை ஆயிரக்கணக்கானோர் எழுதினர். தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு புதனன்று காலை 10 மணிக்கு துவங்கியது. இத்தேர்வை தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 39 மையங்களில் 4693 பேர் எழுதினர். சென்னையில் உள்ள 6 மையங்களில் மட்டும் 508 பேர் டிஇடி சிறப்பு தேர்வை எழுதினர். மதுரையில் நடந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வினை 2 மையங்களில் 239 பேர் எழுதினர். இவர்களில் 147 பேர் பார்வையற்றோர், 92 பேர் மாற்றுத்திறனாளிகள். தேர்வு மையங்களில் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருப்பதாக மதுரை மாவட்ட கலெக்டர் சுப்பிரமணியன் கூறினார். பார்வையற்றவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு உதவியாளர் நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் மூலமாக கேள்வி பதில் வாசிக்கப்பட்டு சரியான கேள்வியை அந்த கேண்டிடேட் தேர்வு செய்யப்பட்டு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இச்சிறப்பு தேர்வை எழுதுவதற்காக பார்வை குறைபாடு உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உதவியாளர் அனுமதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. +2 மதிப்பெண் பட்டியல் பெற்ற மாணவ மாணவிகள் தங்கள் பள்ளியிலேயே வேலை வாய்ப்பையும் பதிவு செய்து கொண்டனர். கடந்த மே 9ஆம் தேதி +2 முடிவுகள் வெளியான நிலையில் புதன்கிழமையன்று மதிப்பெண் பட்டியல் வழங்கப்பட்டது. தனித் தேர்வர்கள் தாங்கள் தேர்வெழுதிய பள்ளிகளில் மதிப்பெண் பட்டியல் வாங்கிச் சென்றனர். அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் வாயிலாக தேர்வெழுதிய மாணவ மாணவிகளுக்கு புதனன்று மதிப்பெண் பட்டியல் விநியோகம் செய்யப்பட்டது. மதிப்பெண் பட்டியலை மகிழ்ச்சியோடு வாங்கிய மாணவிகள் தங்களது மதிப்பெண், பெயர், பதிவெண், புகைப்படம் உள்ளிட்டவற்றை சரிபார்த்துக் கொண்டனர். மதிப்பெண் வாங்கிய கையோடு தங்கள் பள்ளியிலேயே வேலை வாய்ப்பையும் மாணவ மாணவிகள் பதிவு செய்து கொள்ள வசதி செய்யப்பட்டிருந்தது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் காத்திருப்பது, சீனியாரிட்டி பிரச்சினை போன்றவை இதனால் தவிர்க்கப்பட்டதாக மாணவிகள் கூறினர். +2 முடிச்சிருக்கோம். எங்களுக்கு 9th ரிசல்ட் வந்துச்சு. நான் நெக்ஸ்ட் பிகாம் ஜெனரல் பண்ண போறேன். எங்க ஸ்கூல்லயே மார்க் ஷீட்ல இருந்து எல்லாம் பதிவு பண்ணி எம்ப்ளாய்மெண்ட்ல எல்லாமே பதிவு பண்ணிடுறாங்க. அதனால எங்களுக்கு அது வேலை வாய்ப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேர்வு முடிவு வெளியாவதற்கு முன்னரே பொறியியல், மருத்துவம் மற்றும் கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை விண்ணப்ப விநியோகம் துவங்கிவிட்டது. தற்போது மதிப்பெண் பட்டியலும் மாணவர்களுக்கு வந்துவிட்டதால் உயர்கல்வி சேர்க்கைக்கான பணிகள் இனி விறுவிறுப்படையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் ராஜீவின் 23வது நினைவு நாள் புதனன்று நாடு முழுக்க அனுசரிக்கப்பட்டது. இதை முன்னிட்டு டெல்லியில் உள்ள வீர் பூமி என்று அழைக்கப்படும் நினைவிடத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, விடைபெறும் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோரும் ராஜீவ் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். ராஜீவின் மனைவியும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான சோனியா, மகன் ராகுல், மகள் பிரியங்கா, அவரது கணவர் ராபர்ட் வதேரா ஆகியோரும் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். ப. சிதம்பரம், திக்விஜய் சிங், கமல்நாத் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் ராஜீவ் சமாதியில் அஞ்சலி செலுத்தினர். வரும் 26ஆம் தேதி பிரதமராக பதவியேற்கவுள்ள நரேந்திர மோடியும் முன்னாள் பிரதமர் ராஜீவுக்கு அஞ்சலி செலுத்துவதாக டுவிட்டர் மூலம் தெரிவித்துள்ளார். 1991ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி சென்னை அருகே உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ் மனித வெடிகுண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவரும் பொலிட் பீரோ உறுப்பினருமான உமாநாத் உடல்நலக் குறைவால் திருச்சியில் காலமானார். அவருக்கு வயது 92. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான உமாநாத் கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியில் பிறந்தவர். இவர் திருச்சி பொன்மலை பகுதியைச் சேர்ந்த பாப்பா என்பவரை திருமணம் செய்தார். உமாநாத் புதுக்கோட்டை தொகுதியிலிருந்து 2 முறை லோக்சபாவிற்கும், நாகை தொகுதியிலிருந்து 2 முறை சட்டசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உடல்நலக் குறைவால் உமாநாத் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் புதனன்று காலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். உமாநாத்தின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக திருச்சி புறவழிச்சாலையில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகமான வெண்மணி இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு வாசுகி, நிர்மலா என 2 மகள்கள் உள்ளனர். இடதுசாரி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் உமாநாத் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் ஏற்பட்ட சூறைக்காற்றில்
60 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் பேருந்து நிலைய நிழற்குடை மீது சாய்ந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்குள் சிக்கி 5 பேர் பலியாயினர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாராயணதேவன்பட்டியைச் சேர்ந்தவர்கள் சுருளிப்பட்டி, கம்பம் போன்ற பகுதிகளுக்கு கூலி மற்றும் தோட்ட வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினர். அப்போது பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. இதனால் அவர்கள் சின்ன வாய்க்கால் பாலம் அருகே உள்ள பேருந்து நிலைய நிழற்குடையில் ஒதுங்கினர். அப்போது திடீரென்று பேருந்து நிலையம் அருகில் இருந்த 60 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் நிழற்குடை மீது சாய்ந்து விழுந்தது. இதில் மழைக்காக ஒதுங்கிய சுருளிப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ், காமநாயக்கன்பட்டி மணிகண்டன் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 112 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,920 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,740 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 30 காசுகள் அதிகரித்து 44 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 41,280 ரூபாயாக இருந்தது. கடந்த 4ஆம் தேதி துவங்கி 28ஆம் தேதி முடியவுள்ள அக்னி எனப்படும் கத்திரி வெயிலின் கொடூர தாக்குதலால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கடந்த மே 4ஆம் தேதி அக்னி எனப்படும் கத்திரி வெயில் துவங்கியது. ஆரம்பத்தில் ஒரு சில நாட்கள் வானிலை மாற்றம் ஏற்பட்டு தமிழகம் முழுவதும் பரவலாக மிதமான மற்றும் மிக கனமழை பொழிந்தது. இதனால் அக்னி என்ற போதும் வெயிலின் தாக்கமின்றி பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் அக்னி துவங்கிய சில நாட்களுக்கு பிறகு வெயில் வாட்டி வதைக்க துவங்கியது. வேலூர், திருச்சி, தர்மபுரி, சேலம், மதுரை என்ற பல்வேறு நகரங்களில் சர்வசாதாரணமாக வெயில் செஞ்சுரி அடித்தது. வேலூரில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி 110 வரை சென்றது. கோடை வாசஸ்தலமான கொடைக்கானலில் 70 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் இருந்தது என்றால் பொதுமக்களின் நிலை திண்டாட்டமாகிவிட்டது. வெயிலின் கொடுமை, அதனால் வரும் நோய்கள் மற்றும் அதற்கான மருத்துவம் குறித்து மருத்துவக் கல்லூரி இயக்குநரக இயக்குநர் டாக்டர் கீதா லட்சுமி விளக்கம் தெரிவித்தார். 42 டிகிரி 43 டிகிரிக்கு அளவுக்கு வரும்போது வெளியே ஹீட் ஆகும்போது உடம்பும் ஹீட் ஆகி டீஹைட்ரேஷன் ஆகும். அந்த ஹீட் ஆன உடனே டீஹைட்ரேஷன், அதாவது இந்த ஹையர் சென்டர் மூளையில் இருக்கும் டெம்பரேச்சர் சென்டர் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு உடம்பு டீஹைட்ரேஷன் அண்ட் ஒரு நிலைமைக்கு வரும்போது நாம் கொஞ்சம் வெயிலில் போகாமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக காலை 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் வெயிலில் போகாமல் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 8 லிட்டர் தண்ணி அந்த சாப்பிட்றது நல்லது. எப்போதுமே ஒரு 8 லிட்டர் தண்ணி, 8 பாட்டில் தண்ணி குடிக்கணுங்க. ஸோ டீஹைட்ரேஷன் ஆக மாட்டோம். ரொம்ப கோல்டாகவும் இல்லை, அது ரொம்ப நாள் பழத்தை கட் பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது நம்ம தவிர்க்கணுங்க. இதனால நம்ம இந்த அலர்ஜி இல்லாமல் தொண்டை புண்ணாகாது. தொண்டை புண்ணு நம்ம என்ன நினச்சிப்போம், இன்ஃபெக்ஷன், காஃபு, இருமல்லாம் அந்த அலர்ஜினால வரக்கூடியவை. சென்னை போன்ற பெருநகரங்களிலும் பாட்டிலில் அடைக்கப்பட்ட ரசாயனம் கலந்த குளிர்பானங்களை பொதுமக்கள் தவிர்த்து வருகின்றனர். நுங்கு, தர்பூசணி, முலாம் பழம், கிர்னி பழம் மற்றும் பல்வேறு வகையான பழங்களை தேடி தேடி சாப்பிட்டு வருகின்றனர். விலை குறைவு, உடல் நலத்திற்கும் பாதுகாப்பானது என்று பொதுமக்கள் இயற்கையை நாட துவங்கிவிட்டனர். என்ன இருந்தாலும் நேச்சுரல் தான் என்று பலரும் மாறிவிட்டனர். வெயில் ரொம்ப ஓவரா தான் இருக்குது. ஆனால் வெயிலுக்கு நான் இப்போ ஏதாவது கடையில் இறங்கி வேறு ஏதாவது ஒரு வெளிநாட்டு பானத்தை வாங்கி குடிச்சிருக்கலாம். பட் அதில் இருக்கிறத விட இதில் இருக்கிற டேஸ்ட்டு, இதில் இருக்கிற குளிர்ச்சி, இயற்கையான இதில் இருக்கிறது நேச்சுரல் தான். ஸோ அதனால தான் நான் விரும்பி சாப்பிடுவேன். விலையும் கம்மி, உடம்புக்கும் நல்லது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன். இது மாதிரி எதை வேணாலும் சொல்லலாம். ஒரு நீர்மோர் குடிக்கலாம், ஒரு இளநீர் குடிக்கலாம், அந்த மாதிரி எந்த பானம் வேணாலும் குடிக்கலாம். தட்பவெப்பநிலை மாறிவிட்டது, மக்களும் மாறிவிட்டனர். ஆனால் பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்று கோயம்பேடு பழ வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பல்வேறு வகையான பழங்கள் தினமும் கோயம்பேடு சந்தைக்கு வந்த வண்ணம் உள்ளன. ஆனால் உற்பத்தி குறைவால் விலை அதிகமாகிவிட்டதாக கூறிய வியாபாரிகள் விலையை பற்றி கவலைப்படாமல் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் வந்தாலும் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்தனர். தர்பீஸ் இப்ப நல்ல சீசன். இந்த சீசன் டயத்தில் பழங்கள் கிடைப்பதில்லை. காரணம் என்னவென்றால் மழை சரியாக பெய்ததனால் உற்பத்தி கம்மியாகி உள்ளது. அதனால் பழங்கள் விலை அதிகமாக உள்ளது. இந்த வெயில் காலத்தில் பழங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால உடம்பில் உள்ள உஷ்ணம் குறைகிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால் மக்கள் விரும்பி
சாப்பிடுகிறார்கள் பழங்களை. அதில் முக்கியமாக தர்பீஸ், கிர்னி, மஸ்குமலான் தண்ணீர் வகையுள்ள பழங்கள் அதிகமாக விரும்பி மக்கள் வாங்குகிறார்கள். போன வருடம் காட்டி இந்த வருடம் ரொம்ப விளைச்சல் கம்மினால சரக்கு கிடைப்பதில் விலைவாசி அதிகமாக உள்ளது. இப்போது ஜெய்ப்பூர், உத்தரப்பிரதேசம், வெளிமாநிலத்திலிருந்து சரக்கு வந்து கொண்டு உள்ளது. அக்னி வெயில் 28ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்து வரும் பருவமழை யாரையும் ஏமாற்றாமல் பெய்தால்தான் கோடை வெயிலின் கொடூர தாக்குதலிலிருந்து பொதுமக்கள் தப்பிக்க முடியும். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.